கொரோனாக்கான கோவிஷீல்டு வேக்சின் பத்தி நிறைய கருத்துக்கள் இருக்குது. இதெல்லாம் பார்த்து நம்ம பதட்டப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். விஷயம் என்னன்றதை புரிஞ்சுக்குவோம். எந்த வேக்சினா இருந்தாலும் சரி, எந்த மருந்தா இருந்தாலும் சரி, அதுல கண்டிப்பா சின்ன சின்ன ரிஸ்க், சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கதான் செய்யும். அதுல வரக்கூடிய பெனிஃபிட்ஸ் when they clearly outweigh the risks, naturally நம்ம அதை எடுத்துக்கிறோம். இதை ரிசர்ச் பண்ணிட்டு தான் நம்ம ட்ரக்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்றோம். அப்ப சின்ன சின்ன காம்ப்ளிகேஷன்ஸா இருக்கலாம், இல்ல பெரிய காம்ப்ளிகேஷன் எங்கேயா ரேரா நடக்கலாம். ஒரு பாராசிட்டமால் மருந்து கூட உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் காம்ப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா லாங்கா இருக்கும். அதுல சிவியரான காம்ப்ளிகேஷன்லாம் கூட இருக்கும். ஆனால் அதை நம்ம ரெகுலரா யூஸ் பண்ணிக்கிறோம். அது யாருக்கும் பெரிய பாதிப்பு ஏற்படுத்துறது இல்லை. அதே மாதிரி தான் இதை பார்க்கணும். இந்த கோவிஷீல்டு வேக்சின்ல யாருக்காவது ரத்த முறையீடு தன்மை அதிகமா இருக்கிறதோ அல்லது பிளேட்லெட்ஸ் கம்மியா இருக்கிறதோ ஆயிருக்கலாம். ஆனால் எவ்வளவு பேருக்கா இருக்குது, எங்கேயோ ஒரு இடத்துல நடக்குது. எங்கேயோ ஒரு இடத்துல யாருக்கோ நடந்த காம்ப்ளிகேஷன் உடனே நமக்கு நடந்துரும் அப்படின்ற பதட்டம் தான் பிரச்சனையே. இன்ஃபேக்ட் இந்த வேக்சினால வர பிரச்சனையை விட இந்த பதட்டத்தினால வர பிரச்சனை இன்னும் பெருசு. ஸோ இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப ரேர். எங்கேயோ யாருக்கோ நடக்கிற விஷயம், நமக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டோம்னா ரிலாக்ஸ்டா இருக்கலாம்.